வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது ரெட் பஸ் மூலமாக பஸ் டிக்கெட் எப்படி வாங்கலாம், அதுவுமே பெஸ்ட்டு ப்ரைஸ் ஆஃபர் எல்லாமே பார்த்து ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி ஹை குவாலிட்டி பஸ்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்து எப்படி நீங்கள் பஸ் டிக்கெட் வாங்கலாம். அது போக இந்த வீடியோவில் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பஸ் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி பஸ்ஸுக்கு சர்ச் பண்ணுறது, அந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் உங்களுக்கு என்னென்ன காமிக்கும், அதில் எப்படி ஃபில்டர் பண்ணுறது, அதில் உங்களுக்கு சரியான பஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, சீட் எப்படி புக் பண்ணுறது, அதுலேருந்து பேமெண்ட் ஸ்க்ரீனில் போய் கடைசியாக அந்த பஸ்ஸை எப்படி ட்ராக்கிங் பண்ணுற வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரே வீடியோவில் தந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். டைம் ஸ்டாம்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சல் பண்ணுறது எப்படி, இல்லை பேமெண்ட் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் அதை மட்டும் பார்க்கலாம். இல்லை ஃபுல்லாக ரெட் பஸ்ஸை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பை த எண்டு வீடியோ முடிகிற நேரம் நீங்கள் ரெட் பஸ்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ ரெட் பஸ் ஆப்பை வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணணும். 2 வழி இருக்குது. ஒன்று நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க், அதை கிளிக் பண்ணால் டிரெக்டாக ஆப் பேஜுக்கு போயிடும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோனில் நான் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் ப்ளே ஸ்டோர் ஐக்கான் வந்து எங்கே வேணாலும் உங்கள் மொபைலில் இருக்கலாம். அதனால் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லாட்டினா அதில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ரெட் பஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். ரெட் பஸ்ன்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆடும் வந்திருக்கு, ஒரு லிஸ்டிங்கும் வந்திருக்கு. நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் ரிவ்யூஸ்க்கு மேலே இருக்குது, 4.5 ரேட்டிங். ஸோ மேக் ஷுர் இது நீங்கள் இந்த கரெக்டானது ஆப் கிளிக் பண்ணுறீங்களான்னு. ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணால் உள்ளுக்குள்ளே போனால் டீட்டெயில்டும் இருக்கும். சில கூப்பன்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த கூப்பன்ஸ்களை கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இதுக்கு இன்ஸ்டால் நவ் பட்டனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எதுவும் கூப்பன் இல்லாட்டி ஏதாச்சும் டிஸ்கவுண்ட் கோட் நான் கண்டுபிடிச்சாலும் நான் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னு சொன்னால், இந்த இடத்துல முதல்ல அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகி இது வந்து இன்ஸ்டால் ஆகும். இதுவும் வந்து உங்கள் நெட்வொர்க்கை பொறுத்து சம்டைம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆயிரும், சம்டைம்ஸ் ஸ்லோவாக டவுன்லோட் ஆகும். இந்த இடத்துல ஒரு அளவுக்கு டவுன்லோட் ஆகுது. இன்ஸ்டாலிங் ஸ்பீடு உங்கள் மொபைல் ஸ்பீடை பொறுத்தது போல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பஸ் ஆப் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஓப்பனுங்கிற பட்டன் வந்துடும். ஸோ ஓப்பனுங்கிற பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த ஆப் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் உங்களோட ஆப் ஸ்க்ரீன்களில் போனாலும் இந்த ஆப் இருக்கும். இதில் வந்து கண்ட்ரி கேட்குது. இந்த இடத்துல நான் இந்தியா செலக்ட் பண்ணுறேன். லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸோ கொடுங்க. நான் வந்து இங்கிலீஷ் ஈஸியாக இருக்கிறனால இங்கிலீஷ் கொடுக்குறேன். கண்டினியூ. இப்போ வந்து ஜாயின் நவ் இல்லாட்டி லாகின். நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா லாகின் பண்ணலாம். இல்லை புதுசாக இப்போ தான் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஜாயினுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து இதில் உங்கள் மொபைல் நம்பரை கேட்குது. இந்த மொபைல் நம்பர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த ஆப்பை எந்த மொபைலில் யூஸ் பண்ணுவீங்களோ அதே கொடுக்கறது பெட்டர். ஏன்னா ஓடிபி அந்த நம்பருக்கு தான் வரும். அதனால் கரெக்டான நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா என் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். ஓடிபிக்காக வெயிட் பண்ணுறேன். அதே ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்தோடனே ரெகக்னைஸ் பண்ணி அதே என்டர் ஆகி எல்லாமே முடிச்சிடும். நீங்கள் டைப் பண்ண கூட தேவையில்ல. இந்த இடத்துல வந்து ரிஃபரல், நீங்கள் எதுவும் ரிஃபரல் மாதிரி வச்சுருக்கீங்க, கோடு வச்சுருக்கீங்க, ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக் ஆஃபர் ஒரு ரிஃபரல் கோடுக்கு இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்னா இங்கே கொடுங்க. நான் வந்து எந்த ரிஃபரல் கோடும் அதுக்கு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அந்த கோடை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல நான் ஸ்கிப் கொடுக்குறேன். இப்போ வந்து அக்யூரேட் போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் லொக்கேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் போர்டிங் பாயிண்ட், ட்ராப்பிங் பாயிண்ட் இதெல்லாம் உங்களோட லொக்கேஷனை வச்சு பஸ் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது, எவ்வளோ என்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு உங்களோட லொக்கேஷன் பெர்மிஷன் தேவை. உங்களோட பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அது காமிக்க முடியும். நீங்கள் ஷேர் லொக்கேஷன்னு கொடுத்தீங்கன்னா அலோவ் வைல் யூஸிங் த ஆப்புங்கிறத பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லொக்கேஷனை நீங்கள் ரெட் பஸ்ஸுக்கு ஷேர் பண்ணிடுவீங்க. அதனால ஈஸியாகவே ட்ராக்கிங் மோட் பண்ணுறதுக்கு லேஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது தான் ரெட் பஸ்ஸோட மெயின் ஆப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ காமிக்க போகிறது வெறும் பஸ்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ். நான் தனித்தனி வீடியோ மற்றதுகளுக்கும் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் டிக்கெட் இருக்குது, மெட்ரோ டிக்கெட் இருக்குது, ஆட்டோ ரைடு இருக்குது. இது எல்லாமே நான் தனித்தனி வீடியோவில் போடுறேன். இல்லாட்டி எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும்.
ரெட் பஸ் எதுக்கு பாப்புலர், எதுக்கு மெயின்னா பஸ்ஸுக்கு. ஏன்னா பஸ்ஸுக்கு பெஸ்ட் ஆஃபர், ஈஸியாக நல்ல குவாலிட்டி பஸ்ஸு உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணலாங்கிறதுக்காக தான் பாப்புலர் ஆனிச்சு. அதனால நான் பஸ் டிக்கெட்டை மட்டும் சொல்கிறேன். இது தான் இன்டர்ஃபேஸு, ரொம்பவே லேஸு. நீங்கள் இந்த ரெட் பஸ் டிக்கெட்டுங்கிறத கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்துடும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட்டுன்னு காமிக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸுன்னு ஒவ்வொரு கவர்மெண்ட் பஸ்ஸுகள் இருக்கிற ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஆஃபர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஆஃபர் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பஸ் டிக்கெட் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் வேலிட் இருக்குது, 250 ரூபா வரைக்கும் ஆஃப் எடுத்துக்கொள்ளலாம். அது போக வேறு ஏதாச்சும் ஆஃபர் இருந்தால் எல்லாமே இங்கே காமிக்கும். வியூ ஆல் கொடுத்தேன்னா எல்லா ஆஃபர்ஸுமே நான் பார்க்கலாம். இதில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஆட்ஸ் காமிக்கும். அது கீழே பார்க்குறோம் ஏதாச்சும் நியூ ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் வந்திருந்தால் வாட்ஸ் நியூவில் காமிக்கும். இது தான் மெயின் செக்ஷனு. கீழே பார்த்தீங்கன்னா ஓம்னு இருக்குது, அப்புறம் மை புக்கிங்னு ஒன்று இருக்குது. இதில் புக்கிங்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் புக் பண்ண எல்லா டீட்டெயில்ஸ், பாஸ்ட்டில் நடந்த புக்கிங், அடுத்து என்ன புக்கிங் அவைலபிள், இல்லை இப்போ ஒரு பஸ்ஸை புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே காமிக்கும். நான் வீடியோட கடைசி பார்ட்டில் நான் புக் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இந்த ஸ்க்ரீனை. ஹெல்ப்னா இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோட ஃபேஸ் பண்ணுறீங்க, இல்லை ரெட் பஸ்ஸோட இது பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ஒன்று நீங்கள் வந்து ஒரு செக்ஷன் ஃபேக்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டுன்னு சொல்லுவோம். ரொம்பவே முக்கியமான கொஷன்கள் ஏதாச்சும் அடிக்கடி கேட்குறத பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இதில் போய் நீங்கள் ஜென்ரலாக லேர்ன் பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். அதனால் நீங்கள் இதை ஒரி பண்ண தேவையில்ல. மை அக்கௌண்ட்டில் போனால் சிம்பிள், உங்கள் அக்கௌண்ட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் காட்டும். மை புக்கிங் காட்டும், புக்கிங் ஃபார் உமனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கார்ட்ஸ் நீங்கள் பே பண்ணலாம், கோ பசஞ்சர் செட் பண்ணி வச்சுக்கலாம், ரிஃபர் அண்ட் ஆஃபர், ஹெல்ப்பு, கால், சப்போர்ட், அபவுட் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ இம்பார்ட்டண்ட்டானது வருவோம். ரெட் பஸ் மூலமாக பஸ் டிக்கெட் எப்படி சர்ச் பண்ணுறது. ஃபஸ்ட்டு 2 இடம், இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் போக போகிற இடமும் எங்கேருந்து போக போகிறீங்கிறதும் டிசைட் பண்ணிக்கொள்ளணும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் டு சென்னை, இல்லாட்டினா புதுக்கோட்டை டு சென்னை, மதுரை டு சென்னை, அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் உங்களோட டெஸ்டினேஷன். இந்த ஃப்ரம்ங்கிற இருக்கிற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப்புலர் போர்டிங் பாயிண்ட்டுன்னு ஏண்ட லொக்கேஷனை வச்சு சொல்லும். நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன், அதனால கோயம்புத்தூரில் வந்து இதெல்லாம் பாப்புலர் போர்டிங் பாயிண்ட்டு. இந்த இடத்துல வந்து நான் ஒரு சிட்டியும் கொடுக்கலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவாக இருக்கட்டும், ஒரு போர்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி நேம்ஸும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், கோயம்புத்தூர்னு சிட்டின்னு காட்டுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு லொக்கேஷனையும் காட்டுது. காந்திபுரம் காட்டுது, ஓப்ஸ் காலேஜ் காட்டுது, சிங்காநல்லூர் காட்டுது. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சிட்டியும் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், நான் இந்த இடத்துலேருந்து தான் நான் பஸ் ஏறணும், இதிலேருந்து பஸ் இருக்கான்னு செக் பண்ணான்னா அதுவும் முடியும். நான் வந்து சிட்டியை செலக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இந்த இடத்துல நான் கோயம்புத்தூர்லேருந்து போகணும்னு நினைக்கிறேன், எங்கே போகணும்னு நான் டிசைட் பண்ணணும். இப்போ டூல்னு இருக்கிற இடத்த கிளிக் பண்ணால் ட்ராப்பிங் பாயிண்ட்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிட்டி நேமை டைப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நான் புதுக்கோட்டைன்னு டைப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் லெட்டர் அட் ஆகவே அது சஜஷன் பண்ணும். ஸோ நான் முழுசாக டைப் பண்ணி முடிய தேவையில்ல. நான் ஒரு லெட்டர் எடுக்கிற நேரமே அதே கெஸ் பண்ண ட்ரை பண்ணி இந்த இடமான்னு கேட்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை 3 லெட்டர் அடித்தோடனே வந்துட்டு இப்போ ஃப்ரம் போட்டாச்சு, புதுக்கோட்டைன்னு போட்டாச்சு. இந்த ஒரு அரோ மார்க் மாதிரி இருக்குது, இது அமர்த்தினா என்ன ஆகும்னா சிம்பிளாக ட்ராப் பாயிண்ட்டும் போர்டிங் பாயிண்ட்டையும் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. மேபி நீங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து புதுக்கோட்டைக்கு போகிறீங்க, அடுத்த தடவை ஆப் போகிற நேரம் இதே ஓப்பன் பண்ணுற நேரம் இதே காமிக்கும். சிம்பிளாக இந்த அரோ மார்க் அமுத்துனா ரெண்டுமே மாறிடும். நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் வர்றீங்க, ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஈஸியாக அதை கிளிக் பண்ணி மாற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. டேட் ஆஃப் ஜேர்னி அடுத்து இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, எந்த சிட்டிலேருந்து எங்கே போகணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. என்றைக்கு நீங்கள் இந்த ட்ராவலை போகணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பை டிஃபால்ட் ஒரு டேட் கொடுத்துருக்கு. இப்போ டுடே டுமாரோ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறது ஒன்று, இன்றைக்கி போகணும்னு அவசரமாக செக் பண்ணுவாங்க பஸ் டிக்கெட், இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு போகணும்னு அவசரமாக செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை இங்கே டிரெக்டாக கொடுத்துருக்காங்க. இல்லை நான் வந்து அட்வான்ஸாக செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கேலண்டரே இருக்குது, நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் வரைக்கும் போக எழுதுன்னு. இல்லை எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டில் தான் நான் போகணும் அப்படின்னா, இப்போ வந்து மே 1 நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நான் மே 1 செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா
புக்கிங் ஃபார் வுமன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வுமன்ஸுக்கு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனோ அவங்களுக்கு ரைட்ஸ் கூட கொடுக்கணும், அவங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்கணும்னு கொண்டு வந்த ஆப்ஷன் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா மோர்னு கிளிக் பண்ணால் என்னென்ன கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டீல்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, எத்தனை வுமன் அந்த பஸ்ஸில் ட்ராவல் உங்களோட சேர்ந்து போவாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரையாரிட்டி ஹெல்ப்லைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வுமன்ஸால் மிச்சம் ப்ரிஃபர் பண்ணுற பஸ் லைன் ட்ராவல்ஸை உங்களுக்கு மெயினாக காமிப்பாங்க. ரேட்டிங்லேயுமே வுமன் நிறைய ரேட்டிங் கொடுத்த பஸ்ஸுகள் காமிக்கலாம், டீல்ஸ் வந்து வுமனுக்குன்னு தனியாக இருக்கிற டீல்ஸை காமிக்கலாம். அது மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே வுமனுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கூட கொடுத்து இல்லை அவங்களோட ரிவ்யூவை ப்ரையாரிட்டி கூட கொடுத்து காமிக்கிறது தான் இது. ஸோ அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறவங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வுமனாக இருந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதனால நான் பேசஞ்சர்ஸை பற்றி வுமனாக இருந்தால் அவங்களோட ரிவ்யூஸை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் இதை டேர்ன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணலாம். இல்லை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டாலும் நீங்கள் நார்மலாகவே வச்சுக்கொள்ளலாம். இதில் வந்து சர்ச் பஸ் கொடுக்குறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் கோயம்புத்தூர் டு புதுக்கோட்டைன்னு நான் போட்டிருக்கேன். 1ஆம் தேதி மேனு காமிக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெயின் டிஸ்கவுண்ட் கொடுக்குது. இது வந்து ஒரு டாப் ஆஃபர்ஸ் என்னென்ன பஸ்ஸில் இருக்குங்கன்னு காமிக்கிறது. மோஸ்ட்லி அதை நாங்கள் இப்போ பார்க்க தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10 பஸ்ஸுன்னு எனக்கு காமிக்குது. இது என்ன அர்த்தம்னா கோயம்புத்தூர் டு புதுக்கோட்டை நான் போகணுன்னா நான் சொன்ன டேட்டில் 10 பஸ் அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து நான் ஒரு குறிப்பிட்ட சிட்டி போட்டேன். இப்போ நீங்கள் இன்னொரு சிட்டி போட்டிங்கன்னா இந்த இடத்துல 10ல் கூடவே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையெல்லாம் போகிறேன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 பஸ் எல்லாம் கண்டுபிடிக்கும். ஸோ நீங்கள் போட்ட டேட்டில் எவ்வளோ பஸ் அவைலபிளாக வச்சு எத்தனை பஸ் ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். இந்த இடத்துல 10. ஃபஸ்ட்டு வந்து அந்த 10 பஸ்ஸையுமே கீழே அப்படியே ஒன்றா போடும், இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். கடைசி எண்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு சொல்லிடும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸுங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துரும். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த பஸ் டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்துருவோம். இது வந்து டைம் ஸ்டார்ட் டைம்னு சொல்கிறது 22:00 24 hour clock ஃபார்மேட்டில் தான் பஸ் டைம் எல்லாம் எப்போவுமே கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு காமிப்பாங்க. இப்போ 22னா என்ன செய்யணும்னா 12 மணி பகல் 12 மணிலேருந்து இதை கழிச்சிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 22லேருந்து 12 கழிச்சா என்ன வருது 10 மணி. ஸோ இது எப்போ கிளம்புதுன்னு சொன்னால் நைட் 10 மணிக்கு கிளம்புதுன்னு அர்த்தம். அங்கே போய் சேர விடிய கிளம்புற 4 மணி ஆயிரும். அதுதான் அடுத்த இது. நீங்கள் கொடுத்துருக்க போர்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்டுக்கு போக எவ்வளோ டைம், எத்தனை ஹவர் ட்ராவல், இது வந்து 6 ஹவர் ஆகும் ட்ராவல், எத்தனை சீட்டு பஸ்ஸில் அவைலபிளாக இருக்குது, 28 சீட் அவைலபிளாக இருக்குது, அதில் 8 சீட் வந்து சிங்கிள் சீட்டு, அதை காமிச்சிருது. விலை வந்து இந்த பஸ்ஸுக்கு ப்ரைஸ், இந்த டிக்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 599 ரூபாயிலேருந்து டிக்கெட் இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்குது. ட்ராவல்ஸ் நேம் காமிச்சிருது. ட்ராக்கிங் அதுக்கு கொடுப்பாங்களா, அந்த பஸ் ட்ராவல் ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன். சம்டைம்ஸ் கவர்மெண்ட் பஸ்ஸில் கூட சம்டைம்ஸ் ட்ராக்கிங் இருக்காது, அதை காமிக்கிறதுக்கு தான் இந்த இது. ஸோ இந்த ட்ராக்கிங் ஐக்கான் இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சால் ஓகே நான் பஸ்ஸை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கொள்ளலாங்கிறது. அது போக பஸ்ஸு என்னது, இது வந்து ஏசி ஸ்லீப்பர் 2+1. ஏசி ஸ்லீப்பர்னால் ஸ்லீப்பிங் சீட் இருக்கும், ஏசியாக இருக்கும், ஒரு பக்கம் 2 சீட்டாக இருக்கும், ஒரு பக்கம் ஒத்த சீட்டாக இருக்கும். அதுதான் அந்த டிஸ்கிரிப்ஷன். நான் ஃபில்டரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக எவ்வளோ ரேட்டிங், 5 ஸ்டாருக்கு இந்த பஸ் எவ்வளோ ரேட்டிங் எடுத்திருக்கு, இந்த இடத்துல 4.5, எத்தனை பேர்ட்ட இருந்து இந்த ரேட்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ 109 பேர் இதை பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டுக்கு எதுவும் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃப்ளெக்ஸி டிக்கெட்னு போட்டிருக்கு. ஃப்ளெக்ஸி டிக்கெட்னால் நான் டேட் சேஞ்ச் பண்ணலாம், அப்போ கேன்சல் பண்ணுறேன்னா 50% ரிஃபண்ட் கிடைக்கும். ஃப்ரீயாக நான் டேட் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் இந்த இது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன், அது மாதிரி வேறு ஆப்ஷன்ஸ் இருந்தால் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பர்சனல் டிவி இருக்குது, ஃப்ளெக்ஸி டிக்கெட் இன்னொன்று இருக்குது, அப்படி கீழே போக போக ஒன்றா காமிக்கும். ஸோ அதுதான் இங்கே காமிக்கிற லிஸ்ட்டு. இப்போ ஃபில்டர்ஸை இன்டெப்த்தாக பார்ப்போம். ஃபில்டர்ஸுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது சோர்ட் பையில் ரிலவன்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து சில ஃபில்டர்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து லோ டு ஹை நீங்கள் சர்ச் பண்ணலாம். கம்மியாக இருக்கிற டிக்கெட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு காமிங்கன்னு அர்த்தம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ காமிக்கிறது தான் நீங்கள் போக வேண்டிய லொக்கேஷனுக்கு இருக்கிறதுலே கம்மியான டிக்கெட் ப்ரைஸ் உள்ள பஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் 427 ரூபா உங்களுக்கு முடியுது, அது தான் இருக்கிறதுலே கம்மி. இப்போ ஆக கீழே போட்டோன்னா இருக்கிறதுலே கூட விலையான டிக்கெட் காமிக்கும். ஸோ அது தான் லோ டு ஐன்னு கொடுக்கணும் ப்ரைஸு. பெஸ்ட்டு ரேட்டட் ஃபர்ஸ்ட்டுனா எந்த பஸ்ஸுக்கு நிறையா ரேட்டிங் இருக்குது.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ராவல்ஸுக்கு தான் 4.5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. ஸோ அந்த ரேட்டிங் எதுக்கு கூட இருக்கோ அதை காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி டிபார்ச்சர்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த டேயில் எந்த பஸ்ஸு ரொம்ப ஏர்லியாகவே கிளம்புது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 13:30ன்னு இருக்குது. 13:30லேருந்து 12 கழிச்சா 1:30க்கு பகல் 1:30க்கு இந்த பஸ் கிளம்பிடும். ஸோ ஏர்லியாக டிபார்ச்சர் ஆகிறத காட்டும். அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்டாக எது டிபார்ச்சர் ஆகும், ரொம்ப லேட்டாக ஒரு நாளில் டிபார்ச்சர் ஆகிறது அப்ளை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிட்டி ட்ராவல்ஸ் வந்து இதில் வந்து 22:45, அப்போ 12 கழித்து பார்த்தா 10:45க்கு இந்த பஸ் கிளம்புது நைட்டு. ஸோ அதுதான் அந்த சோர்ட் பை ஃபில்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது டிபார்ச்சர் டைமு இதை வந்து நீங்கள் ஒரு கேட்டகரியாக செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 12 மணி மார்னிங் டைமில் கிளம்புற பஸ்ஸுகளை மட்டும் காமி, இல்லை ஆஃப்டர்நூனில் கிளம்புற பஸ்ஸுகளை காமி, இல்லை ஈவினிங்கில் கிளம்புற பஸ்ஸுகளை மட்டும் காமி, இல்லை நைட்டில். ஸோ எது வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற பஸ் எல்லாமே ஃபில்டர் ஆகி ஃபார் எக்ஸாம்பிள் 10லேருந்து 9 பஸ்ஸு வந்துட்டு, ஏன்னா ஒரு பஸ்ஸு அந்த டைமுக்குள்ளே வரலை. அடுத்து பஸ் டைப்பில் வந்து சீட்டர்னால் உட்காந்து போகிற சீட்டு, நீங்கள் உட்காந்து போகிற பஸ் ட்ராவல் சீட்டு தான் சீட்டர். ஸ்லீப்பர்னால் ஸ்லீப்பிங் சீட்டு, நீங்கள் படுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கிற சீட்டுக்கு பேர் ஸ்லீப்பரு. ஏசினா உங்களுக்கு தெரியும், ஏர் கண்டிஷன் பஸ்ஸு, ஃபுல்லாகவே ஏர் கண்டிஷன், விண்டோஸ் உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. நான் ஏசிங்கிறது வந்து ஏர் கண்டிஷன் இல்லாமல் சாதாரண பஸ்ஸு. யூஸ்வலாக வந்து சீட்டரும் நான் ஏசி பஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருக்கும். ஸ்லீப்பர் ஏசின்னு போகிற நேரம் அதுக்கு அந்த பஸ் ட்ராவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு கூடிக்கிட்டு இருக்கும். அடுத்து வந்து சிங்கிள் விண்டோ ஸ்லீப்பர். இது எப்படின்னா சிங்கிள் சீட்ஸ் இருக்கிற பஸ்ஸை காமி, ஒத்த சீட்டாக இருக்கிற பஸ்ஸுகள் மட்டும் காமி, எல்லாமே கம்பைன். சில பேர் வந்து ஒரு ஆளாக ட்ராவல் பண்ண விரும்புவாங்க. சம்டைம்ஸ் ஒரு உமன் தனியாக ட்ராவல் பண்ணலாம், இல்லை ஒரு மேலாகவே இருக்கட்டும் தனியாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தரோட டபுள் சீட்டில் ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க சிங்கிள் சீட் இருக்கிற பஸ் எல்லாம் காமிங்கன்னா அதை கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தா சிங்கிள் சீட் என்னென்ன பஸ் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். அந்த ஃபில்டர் தான் இது. அதை எடுத்துடலாம். அடுத்து போர்டிங் பாயிண்ட் எப்படின்னா, இப்போ நான் சிட்டியை தான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணேன். இந்த சிட்டிக்குள்ளே நான் எந்த போர்டிங் பாயிண்ட்லேருந்து போகணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணலாம். இது இங்கேயும் பண்ணலாம், இல்லை ட்ராவல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராவல்ஸ் அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் நீங்கள் போர்டிங் பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். நான் காமிக்கிறேன். அடுத்து ட்ராப்பிங் பாயிண்ட் சேம். இது பஸ் ஆப்ரேட்டரில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் ஆஃப் ட்ராவல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு, என்ன நான் டிக்கெட் புக் பண்ணாலும் முதல்ல இவங்கள்ட்ட இருக்கான்னு நான் பார்ப்பேன், இது ஓகேனா மட்டும்தான் இன்னொருத்தட்ட போவேன்னு நினைப்பீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபேவரெட் பஸ் பிராண்ட் இருக்கும். அந்த மாதிரி நினச்சிங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆப்ரேட்டரை மட்டும் மெயினாக காமிக்கும். அமெனிட்டிஸ்ன்னு சொல்கிறதுல இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும் பஸ்ஸுக்கு அதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கொள்வேன். அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ட்ராக்கிங் இருக்கணும்னா லைவ் லொக்கேஷனில் பஸ் எங்கே வருது, உங்கள்கிட்ட நெருங்க இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது, என்னென்ன ஸ்டாப்பில் நிற்கிது, எல்லா டீட்டெயில்ஸுமே காமிக்கும். வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, தண்ணி பாட்டில் கொடுப்பாங்க. நீங்கள் பஸ் ஏறினோடனே ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க குடிக்கிறதுக்கு. பிளாங்கெட்ஸ் கொடுக்குறது, பெட்ஷீட் கொடுக்குறது, சார்ஜிங் பாயிண்ட் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது மாதிரியே ஃபீச்சர்ஸில் வந்து லைவ் ட்ராக்கிங்கும் ஹை ரேட்டட் பஸ்ஸஸ் காமிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரைவல் டைம் டெஸ்டினேஷன். ஸோ இது எல்லாமே ஃபில்டர், இது எல்லாமே இந்த இதுக்குள்ளேயும் வந்துடும். இதில் இந்த ஃபில்டரை நான் கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். இதில் கொடுத்தும் பண்ணலாம், இல்லை கிளியர் ஆல் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தாலும் எல்லா ஃபில்டருமே கிளியர் ஆயிரும். இதை தனியாகவும் சில ஃபில்டரை தனியாகவும் கொடுத்துருவாங்க, இதுக்குள்ளே போய் தான் போகணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டைம் வந்து டிரெக்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் இருந்து நான் உள்ளே போய் செலக்ட் பண்ணி ஏசி பஸ் வேணுன்னா இதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக 10 பஸ்லேருந்து 6 பஸ் ஆகிட்டு ஏசி உள்ளது. இந்த 6 பஸ்லேயும் நான் ஸ்லீப்பர் பஸ் மட்டும்தான் பார்க்கணுன்னு நினச்சா 6மே ஸ்லீப்பர் பஸ் தான். அடுத்து சிங்கிள் சீட் இருக்கிற பஸ் எனக்கு இதில் வேணும், அப்போ 6 பஸ்லேயும் சிங்கிள் சீட் இருக்குது. நான் ஏசி, டைம் செலக்ட் பண்ணால் ஹை ரேட்டட் பஸ்ஸு, லைவ் ட்ராக்கிங், இது எல்லாமே பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா 10 பஸ்லேருந்து 6 பஸ்ஸு நான் கேட்ட இதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு இதுலேயுமே நான் வந்து எல்லாமே பார்த்துக்கொள்ள முடியும். இந்த இதில் ஏதாச்சும் ஒரு பஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இல்லை அந்த பஸ்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சா அந்த பஸ்ஸை கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு எப்படின்னா இது வந்து சீட் செலெக்ஷன் பஸ் டீட்டெயில் ஸ்க்ரீன்னு நான் பர்சனலாக சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஆல் ப்ரைஸு,
இதில் இருக்கிற எல்லா சீட்டுமே ஒரே விலையில். ஃபார் எக்ஸாம்பிள் இதிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரம்னு போட்டு ₹652 போட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தா இதில் காட்டுற அவ்வளோ சீட்டுமே ₹652 இல்லை. சில சீட்டு விலை கூட இருக்கும், சில சீட்டு கம்மியாக இருக்கும். அதுதான் ஆல் ப்ரைஸ்னு. நீங்கள் ஒரு பட்ஜெட் வச்சுருக்கீங்க, இந்த ப்ரைஸில் சீட்டை மட்டும் காமின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ₹652 கிளிக் பண்ணால் இந்த டாட் வந்திருக்கு, இந்த சீட்டுக்கு விலையெல்லாம் ₹652. இதை கிளிக் பண்ணால் இந்த சீட் எல்லாமே ₹714. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஒரு பஸ் ஆப்ரேட்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும், சீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும். ஸோ அதுதான் இந்த ப்ரைஸ் ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா லோவர் டெக், அப்பர் டெக். சம்டைம்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெட் பஸ்ஸில் ஆப்ரேட் பண்ணுற நிறைய ப்ரைவேட் பஸ் எல்லாமே வந்து 2 டெக் இருக்கும். ஒன்று வந்து லோவர் டெக்குன்னு சொல்கிறது நார்மல் பஸ் இது. அப்புறம் ஒரு சின்ன படி மாதிரி ஏறி அப்பர் டெக்கில் நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இருக்குது. அதை தான் இது குறிக்குது, லோவர் டெக், அப்பர் டெக். லோவர் டெக்கில் இந்த வீல் மாதிரி கொடுத்துங்க, இது தான் டிரைவர் சீட்டு. ஸோ இந்த சீட்டை வச்சு நீங்கள் எந்த சீட்டு உங்களுக்கு வேணும்னு டிசைட் பண்ணிக்கலாம். டிரைவர் இங்கே தான் இருப்பாங்கன்னா இப்போ இந்த 2 சீட்டு போட்டேன்னா சரியாக டிரைவருக்கு பின்னாடி இருக்கிற 2 லோவரில் இருக்கிற ஸ்லீப்பர் சீட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 2 நான் போடுறேன்னு சொன்னால் டிரைவருக்கு மேலே ஏறி மேலே படியில் ஏறினோன்னு இருக்கிற 2 சீட்டு ஏணி மாதிரி சின்னதாக இருக்கும், அதில் போடுறது சீட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த பஸ்ஸை ஃபுல்லாக விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஷேர் பண்ண விரும்பலை, யாரோட இன்னொருத்தரோட அந்த இடத்துல ஷேர் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் சிங்கிள் சீட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லோவர் டெக்கில் இருக்கிற சிங்கிள் சீட் இது எல்லாமே, அப்பர் டெக்கில் இருக்கிற சிங்கிள் சீட் இது எல்லாமே. யூஸ்வலாக பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சென்டரில் இருக்கிற சீட்டுகள் தான் ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஏன்னா வந்து டயருக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் குலுக்கம் கூட தெரியும், ட்ராவல் பண்ணுற நேரம் கொஞ்சம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும்னு சம்டைம்ஸ் கொஞ்சம் பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால நடுவில் இருக்கிற சீட் யூஸ்வலாக டக்குன்னு புக் ஆயிரும் பஸ்ஸில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது கலரே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இதெல்லாமே ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் வேணால் புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த சீட் எல்லாமே அவைலபிளே இல்லை, ஏற்கனவே யாரோ புக் பண்ணிட்டாங்க. ஸோ யாரும் புக் பண்ண சீட்டை நீங்கள் திரும்ப புக் பண்ண முடியாது. நீங்களுமே இதில் ஃப்ரீயாக காமிக்கிற சீட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட்டை வேறொருத்தரும் புக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இந்த சீட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நோ யோர் சீட் டைப்ஸ்னு அதுலேயும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவைலபிள்னால் இந்த கலராக இருக்கும், ஆல்ரெடி புக்னா இது வந்து ஒன்லி ஃபார் ஃபீமேல் பேசஞ்சர். சம்டைம்ஸ் சில பஸ்ஸில் வந்து ஒரு சைடில் இந்த ஃபீமேல் எடுத்துட்டாங்கன்னா இன்னொரு சைடில் அந்த டிக்கெட்டை வந்து இன்னொரு ஃபீமேலுக்கு மட்டும் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்லி ஃபார் உமன் ட்ராவலிங்னு பேக்கில் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் அவைலபிளாக வரும். ஸோ அந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை புக் பை ஃபீமேல் பேசஞ்சர் வந்து இந்த இது காமிக்கும், இது வந்து புக் பண்ணது ஒரு ஃபீமேல் பேசஞ்சர்னு காமிக்கும், மேல் பேசஞ்சருக்கு உள்ளது காமிக்கும், மேல் பேசஞ்சரில் புக் பண்ணதும் காமிக்கும். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே சீட்டிங் சம்மந்தமாக காமிக்கணும். கீழே வந்தீங்கன்னா இப்போ பஸ்ஸோட டீட்டெயில் இதில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், அந்த கோடை பிடிச்சி இழுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பஸ்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். பஸ்ஸோட டீட்டெயில்ஸு, ரேட்டிங்கு, ரிவ்யூ எல்லாம் காமிச்சு சில ஃபோட்டோஸ் இருந்தாலும் பார்க்க விடும் பஸ்ஸை சம்மந்தமான. ஸோ பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, இதில் இப்படி இழுத்து பார்த்தா பஸ்ஸோட வெளி தோற்றம் போட்டிருக்கும், அது போக உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கும், அது மாதிரி எல்லாமே பேசிக்காக போட்டிருக்கும். இது வந்து அக்யூரேட்டாக காமிக்காது, சம்டைம்ஸ் சில நேரம் உங்களுக்கு வர்ற பஸ் 1-2 இது மாற்றமும் இருக்கும். அதனால தான் அவங்க அந்த டிஸ்க்ளைமரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த பஸ்ஸுக்கு இப்படி ஃபோட்டோஸ், இது வந்து வை புக் திஸ் பஸ்ஸுன்னு அந்த பஸ்ஸில் சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. பஸ் ரூட்டு எந்த வழியால் போகும்னு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த மெயின் இடம்னு, போர்டிங் பாயிண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. அடுத்து ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு காமிக்கிறாங்க. கீழே வந்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ் என்ன அவைலபிள், ரேட்டிங், அந்த பஸ்ஸு சம்மந்தமான உள்ள எல்லா ரேட்டிங் கொடுத்தவங்களையும் நீங்கள் வாஸ்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த ரேட்டிங்கும் லோட் ஆகும், ஒரு பஸ் ஆப்ரேட்டருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் எனக்கு லோட் ஆகுது. பேசிக்காக 39 ரிவ்யூஸ் காட்டுச்சு. அப்போ 39 ரிவ்யூஸ் எனக்கு பார்க்க விடும். ரீசெண்ட் ரிவ்யூ பார்க்கலாம், ரிலவெண்ட் ரிவ்யூ இல்லை, ரீசெண்ட் ரிவ்யூனா இப்போ கிட்டத்தில் போட்ட ரிவ்யூஸு. லோ டு ஐனா ரொம்ப கம்மியாக கொடுத்த ரேட்டிங் கொடுத்தவங்களோட முதல்ல ரிவ்யூவை வாசிக்கலாம். ஐ டு லோனா ரொம்ப ஹையாக ரேட் பண்ணவங்களோட இதை முதல்ல பார்க்கலாம். ஃபில்டர் வந்து உமனுங்கிற வேர்ட் யூஸ் பண்ண மாதிரி ரிவ்யூஸ் பார்க்கலாம், சீட்டுகள் ஏதாச்சும், ஸ்டாஃப் பிஹேவியர், அப்படி எல்லாமே பார்க்கலாம். ஃபார் சம் ரீசன் எனக்கு இந்த ரிவ்யூஸ் லோட் ஆக மாட்டேங்குது. திரும்ப ஒரு தடவை பார்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்குன்னு பார்க்குற நேரம் இது லோட் ஆகணும்.
மேபி நெட்வொர்க் இஷ்யூவோ என்னன்னு தெரியல. ஸோ அந்த இதில் காமிக்கும். இந்த இது வந்து மெயினாக காமிக்கிற என்னென்ன வேர்ட்ஸ் ரிவ்யூவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இது எல்லாமே காமிக்கலாம். இது என்ன ரேட்டிங்கு, எத்தனை பேர் 1 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் 2 ஸ்டார் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேன்சலேஷன் பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த டேட் நான் புக் பண்ண டேட்டில் இந்த டைம்குள்ளே கேன்சல் பண்ண எவ்வளோ டிடெக்ட் பண்ணுவாங்க என்கிட்ட இருந்து. இது ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி, டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேன்சலேஷன் அமௌண்ட்டும் கம்மி டிஃப்ரெண்ட் ஆகும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இங்கே காமிக்கும். வீடியோ கடைசி பாட்டில் எப்படி நீங்கள் உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுறது, எப்படி டேட் சேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். டேட் சேஞ்சும் எப்படி நீங்கள் பண்ண முடியும், எவ்வளோ சார்ஜஸ் எடுப்பாங்க, இந்த டைம்குள்ளே பண்ணால் எவ்வளோ சார்ஜு, அந்த மாதிரி காமிப்பாங்க. சில அதர் பாலிசின்னு போட்டு அந்த பஸ் ட்ராவல்ஸே வச்சுருக்க வேறு பாலிசி சம்மந்தமான டீட்டெயில்ஸ் இங்கே காமிப்பாங்க. சில்ட்ரன் அபவ் 3 வந்து இந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும். கண்டிப்பாக ஒரே ஒரு லக்கேஜ் தான் எடுக்கப்படும். அக்சஸ் லக்கேஜ் வச்சுருந்தா அது வந்து சார்ஜ் தனியாக பண்ணுவாங்க. பெட்ஸ் அலவுட் இல்லை. லிக்வர் வந்து கொண்டு போகிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. பிக்கப் டைம் நாட் வெயிட் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. இந்த டைமில் நீங்கள் இருக்கணும். அப்படி பாலிசிகள் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பேக் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துடலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எந்த 2 சீட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். அந்த செலக்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ரைஸுங்கிறதையும் காமிக்குது. இது வந்து ஃபைனல் பேமெண்ட் ப்ரைஸ் இல்லை. இதில் டேக்ஸ் ஆட் ஆகும், ஜிஎஸ்டி ஆட் ஆகும், சம்டைம்ஸ் யூசேஜ் ஏதாச்சும் ஒரு ஃபீஸும் ஆட் ஆகும். இது வந்து ப்ரையர் டு தட் இந்த அமௌண்ட்டுன்னு இப்போ காமிக்குது. இது செலக்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் எத்தனை சீட்டுன்னு காமிக்குது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது, செலக்ட் போர்டிங் அண்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். இது என்னென்னா போர்டிங் பாயிண்ட்டுன்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஒரு சிட்டியை போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அதில் எங்கேருந்து நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏற போகிறீங்கன்னு செலக்ட் பண்ண போகிறது. எல்லா சிட்டிக்குமே நிறையா போர்டிங் பாயிண்ட் இருக்குன்னு இல்லை. சில சிட்டிக்கு ஒரே ஒரு போர்டிங் பாயிண்ட். இப்போ இங்கே புதுக்கோட்டைக்கு வெறும் ஒரே போர்டிங் பாயிண்ட் தான் காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பஸ் ட்ராவல்ஸ் வந்து புதுக்கோட்டையில் வெறும் ஒரே ஒரு இடத்துல தான் பேசஞ்சர்ஸ் ஏற்றுறாங்கன்னு அர்த்தம். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ட்ராவல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 போர்டிங் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு, ஒண்டிப்புதூர், ஓப்ஸ் காலேஜ், அப்படி ஒவ்வொன்றும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிட்டிக்கு மாறும். ட்ராவல்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஆப்ஷனே இல்லை. புதுக்கோட்டையிலேருந்து நான் வரணும்னு சொன்னால் இந்த ஒரு இடத்துல தான் நான் ஏறி ஆகணும். ஸோ அதனால இதில் வந்து ஒரு இடம்னால கிளிக் இதில் பண்ணுறேன். ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்கே ஏறணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பிங் பாயிண்ட். ட்ராப்பிங் பாயிண்ட்டோட அர்த்தம் வந்து எங்கே நீங்கள் இறங்கணும் பஸ்ஸில். இப்போ நீங்கள் இதில் வந்து நான் புதுக்கோட்டை டு கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கேன். புதுக்கோட்டையில் ஏறுற பஸ்ஸு கோயம்புத்தூரில் இறங்கணும். கோயம்புத்தூரில் எந்த ஸ்டாப்பில் இறங்கணும்னு கேட்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஆப்ஷன் கொடுக்குது. சூடூர்லேருந்து காந்திபுரம் வரைக்கும் ஒரு ஆப்ஷனு. பக்கத்தில் டைம் போட்டிருக்கீங்க. இந்த டைமில் கிட்டத்தட்ட அந்த ஸ்டாப்புக்கு போய் சேர்ந்துடும். இதில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணால் போதும். இதுவும் வந்து உங்களோட சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கும். நான் வந்து சிங்காநல்லூர் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இது வந்து கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன்னு இதை சொல்லுவோம். பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் போட்டு புதுக்கோட்டை டு கோயம்புத்தூர் ஞாயிற்றுக்கிழமை என்ன ட்ராவலில் நான் ட்ராவல் பண்ணுறேங்கிற டீட்டெயில்ஸை போட்டுருது. புதுக்கோட்டையிலேருந்து இது 2 சீட்டு. இதில் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ட்ராவல்ஸு, டைப் ஆஃப் ஏசி ஸ்லீப்பர், அந்த பஸ்ஸுட இது 2 சீட் புக் பண்ணியிருக்கேன். அங்கே 2:30 கிளம்பி இங்கே வந்து 8:25க்கு இறங்கும். 2 சீட் டீட்டெயில்ஸுமே இங்கே L8 L7 நீங்கள் என்ன சீட் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் இந்த இடத்துல காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்னென்னா இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த இமெயிலுக்கு டிக்கெட் காப்பியெல்லாம் வந்துடும். அதனால் கரெக்டான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோன் கால் அங்கே கண்டக்டர் உங்களை கூப்பிட்றதுக்கோ, இல்லை டிக்கெட்டை பற்றின சம்மந்தமான மெசேஜஸ் உங்களுக்கு வர்றதுக்கோ, இல்லை வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது கீழே, சென்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ் அண்ட் ட்ரிப் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆன் வாட்ஸ்அப்னு. அதை டேர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் டிக்கெட் மெசேஜ் வந்துடும். பஸ்ஸு கிளம்புற நேரம், கண்டக்டர் டீட்டெயில்ஸு, பஸ்ஸு நம்பரு, ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதுவும் நான் பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன். அது எல்லாமே வந்துடும். அதனால்
இந்த நம்பரும் இமெயிலும் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்னு ஒரு ஸ்க்ரீன் காமிக்கும். இதில் எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸர்னால் இதில் வந்து எக்ஸிஸ்டிங் பேசஞ்சர்ஸ் காமிக்காது. நான் இப்போ வந்து இதை ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ரெட் பஸ் யூஸ் பண்ணுறனால நான் வேரியஸ் பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரை ஆட் பண்ண அவங்களோட பேர், வயசு இது எல்லாமே காட்டும். இந்த இடத்துல வந்து நீங்கள் புதுசுன்னு சொன்னால் ஆட் நியூ பேசஞ்சருங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளணும். இந்த இடத்துல நேம் டைப் பண்ணிக்கொள்ளுங்க பேசஞ்சருக்கு. ஏஜ் மேலா ஃபீமேலா, பேசிக்காக நீங்கள் டிக்கெட்டை கொண்டு போய் காமிக்கிற நேரம் டிக்கெட்டையும் பார்ப்பாங்க, அவங்க பேரும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதனால இந்த பேரையும் ஏஜையும் வச்சு கூட டபுள் செக் பண்ணிக்கொள்வாங்க நீங்கள் தான் சரியான ஆளான்னு. இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் இல்லை. பேர் இதெல்லாமே நீங்கள் ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆயிரும். இப்போ எனக்கு சேவ் ஆயிருக்கு. இதில் யார் யார் பேசஞ்சரோ நான் அதை செலக்ட் பண்ண போகிறேன். நான் பேசஞ்சரை இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இந்த லிஸ்ட்டில் இருந்து நீங்களே பாருங்கள் 2 out of 2 செலக்டட்னு காட்டுது. 2 பேசஞ்சர் டீட்டெயிலை நான் ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து பே நவ் ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறேன். இது வந்து பேமெண்ட் ஸ்க்ரீன். பேசிக்காக உங்களுக்கு இந்த பஸ் டிக்கெட்டுக்கான பேமெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அது எல்லாமே இங்கே காமிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி 1500 காட்டுச்சு. இப்போ 75 ரூபா அட் ஆகிருக்கு எக்ஸ்ட்ராவாக. புக்கிங் டீட்டெயில்ஸ் நான் திரும்ப பார்த்துக்கொள்ளையிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1500 அட் ஆகிருக்கு. மெயின் பஸ் ஃபீல 75 ரூபா ஜிஎஸ்டி அட் ஆகிருக்குது. ஃபைனல் இது கூட கூப்பன் கோடு உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணலாம். நான் கண்டுபிடிச்சேன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சம்டைம்ஸ் சில நேரம் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷனுக்கு அவங்க கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் பாப்புலர் பே, யூபிஐ, ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு யூபிஐ ஐடி நீங்கள் வச்சுருந்தா அது வழியாகவும் பே பண்ணலாம். கிரெடிட் மற்றது டெபிட் கார்டு மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். அப்புறம் சிம்பிள்னு பே லேட்டர் ஆப்ஷன் மாதிரி வச்சுருக்காங்க. நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இதுகள் தான் இப்போதைக்கு. கேஷ் ஆன் டெலிவரி அதெல்லாம் இதில் சப்போர்ட் இல்லை. டிரெக்டாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஒரு சூட் ஆகிற இது வந்து கூகுள் பேன்னு நான் செலக்ட் பண்ணிட்டு பே நவுன்னு ஆட்டோமேட்டிக்காக பட்டன் வந்துடுது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த யூபிஐ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நான் ஆப்வியஸாக பிளர் பண்ணியிருக்கேன் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்னு. இது வந்து யூபிஐயில் நீங்கள் சும்மா உங்களோட பேங்க் எந்த பேங்க் மூலமாக பே பண்ணணுன்னு செலக்ட் பண்ணி உங்களோட யூபிஐ பின்னை அதில் அடிச்சிங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டை நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிடுவீங்க. யூபிஐ டியூட்டோரியல் தனியாக வேணும்னா என் சேனலில் தனியாக போடுறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அந்த இது காமிக்குது. இந்த விண்டோ வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் நோட்டீஸ் பண்ணுறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காது. சில நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயிலில் இருந்து ரெட் பஸ்ஸில் இருந்தெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம்னு மெசேஜ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இமெயில் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துட்டு டிக்கெட் ரெடி ஆகிட்டுன்னு. இப்போயும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த டிக்கெட் டீட்டெயில்ஸில் டிக்கெட்டுங்கிற கீழே இருக்கிற நம்பர் வந்து யூனிக், இந்த ட்ரிப்புக்கு இந்த உங்களுக்குன்னு உள்ளது. ரெட் பஸ்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னு சொன்னால் நீங்கள் அந்த டிக்கெட் நம்பரை சொல்லி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். சப்போர்ட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இதை அமர்த்தினீங்கன்னா நீங்கள் ரெட் பஸ்ஸில் சப்போர்ட் கேட்கலாம். ஏதாச்சும் ப்ராப்ளம் என்னென்னா இப்போ மை புக்கிங்ஸ்குள்ளே போனால் திரும்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கொள்ளலாம். போயிட்டுன்னு ஒரி பண்ண தேவையில்ல. இதில் போயிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். யாருக்கும் உங்களை நீங்கள் வேறு யாருக்கும் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த ஷேர் ஸ்க்ரீனை கொடுத்து வாட்ஸ்அப்போ ஏதோ ஒரு மூலமாக போய் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். கீழே பார்த்தீங்கன்னா திரும்ப இருக்க எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும். நீங்கள் புக் பண்ணது டீட்டெயிலு, டிக்கெட் டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணால் அது டிக்கெட் மாதிரியே ஒரு இது காமிக்கிறது டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஆப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும், டேட்டு திடீர்னு முடியலைன்னு சொன்னால் நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கொள்ளலாம். இதுவும் எப்படின்னா 100% எல்லா டைமுமே அலோவ் பண்ணாது. சில நேரம் ரொம்ப ஜேர்னிக்கு பக்கத்தில் வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா முடியாது. அவங்க அன்அவைலபிள்னு காமிச்சிருவாங்க. ரொம்ப அட்வான்ஸாக பே பண்ணியிருக்கீங்கன்னா சில நேரம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணி நீங்கள் வேறு டேட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதுவும் அந்த பஸ் ஆப்ரேட்டர் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா சேஞ்ச் பண்ணதுக்கு எதுவும் சார்ஜ்னால் அதெல்லாம் காமிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் டேட் சேஞ்ச் பண்ணணுன்னா இப்போதைக்கு எனக்கு ஆப்ஷன் அலவுட் இருக்குது. அதனால தான் நான் இப்போ இதை பஸ் சேஞ்சுன்னு கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வருது. இல்லாட்டினா இதுக்கு போகாது. நான் வேறு டேட் கிளிக் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். சார்ஜ் வந்து 150 ரூபா நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இன்கேஸ் எதுவும் ப்ராப்ளம் நீங்கள் மாற்றணும்னு நினச்சா இது மூலமாக வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் கேன்சல். இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் புக் பண்ண இதில் போக முடியலை, நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னு சொன்னால்
இதில் ரிவ்யூ கேன்சல் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக கேன்சலேஷன் ஸ்க்ரீனில் போயிடும். இதில் யார் யாரை இப்போ நான் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், ஒருத்தரால் தான் வர முடியலன்னா அந்த ஒரு ஆள்கிட்ட டீட்டெயிலை மட்டும் நான் கிளிக் பண்ணுவேன். இதே 2 பேர்கிட்ட இதுனா 2 இதுலேயே எப்படின்னா 100% உங்களுக்கு காசு கிடைக்காது. நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ரிவ்யூ ரிஃபண்ட் டீட்டெயில்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதே ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ உங்களுக்கு லெஸ் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நான் இப்போ தான் புக் பண்ணியிருக்கேன், அதனால வெறும் 150 ரூபா மட்டும்தான் இதுலேருந்து கழிச்சிட்டு மீதியை ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லேட்டாக இது என்ன ஆப்வியஸ் ஆகும்னு சொன்னால் நிறையா பார்ட் ஆஃப் பேமெண்ட்டை அவங்க பிடிச்சி வச்சுருவாங்க. உங்களுக்கு ஈவன் 50% கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரம் ரொம்பவே டிலே க்ளோஸுக்கு போயிட்டுன்னு சொன்னால் ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு ரிஃபண்ட் ஆப்ஷனும் இருக்காது, கேன்சல் ஆப்ஷனும் இருக்காது. ஸோ அதெல்லாம் உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராவல்ஸுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். பஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படி தான், ரிவ்யூ அண்ட் கேன்சல் பண்ணுறதும் அதே மாதிரி. நீங்கள் ட்ரிப் டு கேலண்டர் நீங்கள் கூகுள் கேலண்டரு இல்லை ஃபோனில் எதுவும் கேலண்டர் நோட்டிஃபிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா தட் ட்ரிப் டு கேலண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலண்டரில் இது ஆட்டோமேட்டிக்காக அட் ஆயிரும், நோட்டிஃபிகேஷன் பண்ணும். அது போக சும்மா ஜஸ்ட்டு ட்ராவல் டிப்ஸு கொடுக்கும். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு. இது போர்டிங் பாயிண்ட் டீட்டெயில் உங்களுக்கு உடனே வந்துடும். சத்தியமாக டிரெக்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ கிளிக் பண்ணால் கூகுள் மேப்பில் ஓப்பன் ஆகும். நான் இருக்கிற இடத்துல இருந்து எப்படி அந்த இடத்துக்கு போகணுங்கிற டீட்டெயில் காமிச்சிடும். பஸ் ஸ்டாப்புக்கு கொடுத்தோம்னா பஸ் ஸ்டாப் இது கண்டக்டரோ இல்லை டிரைவர்ட டீட்டெயில் இல்லை. அது யூஸ்வலாக அந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிற ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். மெசேஜ்லேயும் வரும், வாட்ஸ்அப்பில் இமெயிலையும் வரும், சாதா மெசேஜும் சம்டைம்ஸ் வரும். இது அந்த ஏஜென்சி டீட்டெயில்ஸுக்கு அந்த ஆஃபீஸுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அவங்களுக்கு போகும். நீங்கள் எது வேணாலும் கேட்டுக்கொள்ளலாம். போர்டிங் பாயிண்ட் டவுட்டு அது இதெல்லாமே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். வியூ பஸ் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை சம்மந்தமான இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் என்னென்ன கொடுப்பாங்க, என்னென்ன இது அந்த மாதிரி டீட்டெயில்கள் காமிக்கும். ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே உள்ளதுன்னு சும்மா அந்த சம்மரியை திரும்ப இருக்கா அந்த ஃபுல் ட்ரிப்போட இதுவுமே காமிக்கும். ஜென்ரல் ரிவ்யூ, கேன்சலேஷன் பாலிசி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த டிடக்ஷன் எவ்வளோ ஆகும், என்ன மாதிரி ஆகும், டேட் சேஞ்ச் பாலிசினா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. அது போக அந்த ஸ்பெசிஃபிக் ட்ராவல்ஸுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் அது எல்லாமே காமிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 வயசு பிள்ளை மேலே இருந்தால் டிக்கெட் வாங்கணும், இல்லைன்னா டிக்கெட் வாங்க தேவையில்ல. லக்கேஜ் பாலிசி கொடுத்துருக்காங்க, பெட்ஸ் அலவுட் இல்லை, அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த பஸ் ட்ராவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இது சும்மா சோஷியல் மீடியா பேசிக்காக இவ்வளோ தான். இப்போதைக்கு டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அவ்வளோ டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜாக வந்திருக்கும். அதே போல் இமெயில் அட்ரஸ்க்கும் மெசேஜாக வந்திருக்கும், நார்மல் மெசேஜ்லையும் வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த டேட்டு டைமுக்கு 2 hour to 1.5 hourக்கு முன்னாடி இன்னொரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் உங்களோட பஸ்ஸோட டீட்டெயிலு, என்ன நம்பர் பஸ்ஸு, ட்ராக்கிங் இன்ஃபர்மேஷன் வந்துடும். கிளிக் பண்ணால் பஸ் எங்கே இருக்குங்கிறது வந்துடும், கண்டக்டரோட நம்பர் வந்துடும், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். ஈவன் டிக்கெட் கூட ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இல்லை அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை காட்டுனாலே போதும், அதில் பஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கொள்ளலாம். கண்டக்டர் நம்பர் வந்த சரிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அதை கிளிக் பண்ணி அந்த கண்டக்டருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் இந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், இந்த சீட் எனக்கு அலோகேட் ஆகிருக்கு, நான் கன்ஃபார்மாக இந்த இடத்துல ஏறிடுவேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுவாங்க. அதனால பெஸ்ட் அப்ரோச் நீங்கள் பண்ண தேவையில்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் போய் நின்றாலே போகும். நான் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷனாக எப்போயுமே அதை கிளிக் பண்ணி டபுள் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுவேன். ஸோ அவ்வளோ தான் ரெட் பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணி எப்படி நீங்கள் பஸ் ட்ராவல் பண்ணலாங்கிற வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி ரெட் பஸ்ஸில் புக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எப்படின்னு தெரியலைன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெக்காக இருக்கும் டிஜிட்டல் வீடியோ எல்லாமே தமிழில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் அல்ஸ்டன் ஆண்டனி. இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.